கடகராசி மக்களே, நேயர்களே, என் சிஷியர்களே, பொதுவாகவே எல்லா ராசிக்கும் ஒரு குணம் உண்டு. அதில் ரொம்ப வித்தியாசமான ராசி கடகம். இப்போ சிம்ம ராசி சிங்கம், முன்னாடி போகும் பின்னாடி வரும் மூமெண்ட்டு. இப்போ மேஷம் ஆடு, முன்னாடி போகும் பின்னாடி வரும். ரிஷபம் மாடு, அது மாதிரி தான். இப்போ எல்லாமே முன்னாடி பின்னாடி போகிற மிருகங்கள். அந்த நண்டு இருக்குது பாருங்கள் கடகம், 8 பக்கமும் திரும்பும், 8 பக்கமும் மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஜீவராசி. அதே குணம் தான் உங்களுக்கும். எந்த இடத்துலையும் வாழ தகுதியானவர்கள். இப்படி போகிறீங்க, வழி இல்லையா, இப்படி போய் ஜெயிச்சிருவீங்க. இதுவும் வழி இல்லையா, எங்கிட்டு போவா பெண்ணை கவலை, ரொம்ப அருமையாக திரும்பி போய் ஜெயிச்சிட்ருப்பீங்க. பயப்பட மாட்டீங்க, டென்ஷன் ஆக மாட்டீங்க. அதே மாதிரி நண்டு தண்ணிக்குள்ளேயும் வாழும், தண்ணி இல்லையா கரையில் வந்து வாழும். வா எங்கேயும் இருப்போம். ரொம்ப பிரமாதமான ராசி. அதனால் உங்களை பற்றி கவலை இல்லை. இருந்தாலும் 2 வார்த்தை சொல்லிடுவோம் உங்களுக்கு. இப்போ 2 வருஷம் வந்து மிகுந்த கடினம் தான். உங்களையே சோதனை பண்ணுற அளவுக்கு போலீஸ், பஞ்சாயத்து, சண்டை சச்சரவு, அடிதடி, கோர்ட்டு கேஸு, இந்த கோடு நாடுன்னுவாங்க கிராமத்தில். கோடு நாடெல்லாம் போயிட்டு வந்துட்டாச்சு. போகாதவங்க அடிதடி, சண்டை, லவ் ஃபெயிலியரு, மனைவி விட்டு சண்டை போட்டேன், மனைவி அம்மா வீட்டில் இருக்குது, அப்படிலாம் இருக்கும். பரீட்சை எழுதுனேன் தோற்று போனேன், இன்டர்வியூ போனேன் தோற்று போனேன், வேலை சஸ்பெண்ட், டிஸ்மிஸ். இந்த காலத்தில் நீங்கள் லஞ்சம் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிபட்டு போவீங்க. லஞ்சம் வாங்குறவங்க அட்டவணை சென்னையில் வாங்கினா உறுதியாக பிடிபட்டு போவீர்கள். ரைட். ஆனால் அப்போ தானே நிறையா லஞ்சம் வரும். உங்களை பிடிக்கணும் இல்லையா, பிடிச்சா தானே அப்புறம் சனிக்கு பவர். நீ என்ன அவ்வளோ பெரிய புத்திசாலியா ஒதுங்கி ஓடுறதுக்கு? ரைட். அந்த கஷ்டத்தெல்லாம் பட்டுட்டீங்க. இப்போ பாக்கிய சனி எல்லா பாக்கியத்தையும் கொடுக்க போகுது. என்னென்ன பாக்கியம்? பணம், முயற்சிக்கு பரிசு, எதிரியை ஒழிக்கிறது, அது ஒரு பரிசு தானே. எதிரியை காணாமல் பண்ணிடுறது. அப்போ போட்டியாளரே இல்லைன்னா வின்னர் யார்? நீங்கள் தான். இப்போ ஒரு எலெக்ஷனில் நிற்கிறீங்க, ஜெயிச்சிடலாம். ஒரு எம்எல்ஏ பார்க்கணும், ஒரு அமைச்சரை பார்க்கணும், ஒரு இடத்துக்கு பட்டா வாங்கணும், ஜெயிச்சிருவீங்க, கிளியரன்ஸ் கிடச்சிரும். ஒரு இடத்த விற்கன்னு நினைக்கிறீங்க, 10 லட்சம் வரும், 15 லட்சம் வரும். போதும் இல்லை இவ்வளோ பார்த்தா அவங்களுக்கு அருமையான சனி பயிற்சி. அதேமாதிரி நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், சுப காரியங்கள் நடக்காத வீட்டில் சுபகாரியம் நடக்கும். கோயில் நல்லா இருக்கு, இதுதான் கோயில் போயிட்டு வாங்க. ஆஞ்சநேயரை என்றைக்கு விடாதீங்க. ஒரு வடமாலை சாத்துங்க, நன்றி செலுத்த நிறைய நற்பலன்கள் கூடும். நல்வாழ்த்துக்கள், ஆசிகள்.